ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க, சேர்ந்து வாழக்கூடிய அம்சம் இல்லை. இது குழந்தை பிறப்புக்கு தாமதப்படுத்திடும். இன்னொரு கலஸ்தரம் அதே கொஞ்சம் வலுவாக இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு கண்டம் ஏற்படுகிற வாய்ப்புண்டு. ம். அப்போ இந்த தோஷங்கள் ஒவ்வொரு வகையிலையும் தோஷங்கள் கொடுத்துக்கிட்டே வருது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியோட ராகு கேது தொடர்பு ஏற்பட்டால் இது கலஸ்தர தோஷங்கள். இதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து பண்ணிட்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த தோஷங்கள் பரிகாரம் பண்ணால் மிகுந்த பாதிப்பை கொடுக்கும். இப்போ 7ல் சனி சந்திரன் இது புனர்பூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோஷம் ஏற்பட்டு விட்டால் அது இன்னும் கொடுமையாக இருக்கும். அப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை ஒரு இயற்கை நீதி என்னென்னா கணவன் மனைவி இணைந்து சந்ததிகள் வாழ்க்கை வாழ்வது. இதை தடை செய்யும்போது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இந்த கலஸ்தர தோஷங்கள் கொடிய தோஷமாக இருக்கிறது. பிரச்சனை, மனசு சம்பந்தப்பட்டது, இறுக்கம், பிரிவு, ஒரு சிலருக்கு கண்டங்கள், இறப்புகள் வரைக்கும் தோஷங்கள் கொண்டு போய் கொண்டே இருக்கின்றன.